என்னம்மா? ஏமா வர சொன்னீங்க? ஐயா, அம்மாக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. இப்ப மட்டும் இல்ல, அம்மா எப்பவுமே உன்னை நம்புறேன். ஆனா இந்த வீட்ல மட்டும் இல்ல, எல்லாருமே உன் கூட சேர்ந்து என்னையும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. உன் பொண்டாட்டி கிட்ட நேத்து வாக்குவாதம் நடந்துச்சு. உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லியிருக்கேன், என் மகன் மேல தப்பு இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன், அப்புறம் பாருன்னு. உன் பொண்டாட்டி சொன்னா, அப்படி என் புருஷன் தப்பானவரா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு. நான் நாண்டுகிட்டு செத்துருவேன்னு சொல்லியிருக்கேன். இப்ப எல்லாரையும் வர சொல்ல போறேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ உண்மைய தெள்ள தெளிவா எல்லாரும் முன்னாடியும் சொல்லிரு. அம்மா, நீங்க நினைக்க மாதிரி உங்க மகன் எந்த தப்பும் பண்ணல. எல்லாரையும் கூப்பிடுங்கம்மா. இதுக்கு மேலையும் என்னால நீங்க அவமானப்பட வேண்டாம். நான் தெளிவா சொல்லிடுறேம்மா. சரியா, எல்லாரையும் கூப்பிட்டுட்டு உன்னை கூப்பிடுறேன், வா. போதுமா? என் மகன் தப்பு பண்ணிருப்பான்னு உங்க மனசுலயும் ஒரு நெருடல் இருந்துச்சுல்ல? இப்ப என் மகன் உண்மையை சொல்ல போறான். எல்லாரும் முகத்தை எங்க கொண்டு வச்சுக்குவீங்கன்னு நான் பாக்குறேன். இங்க பாரு, எதுக்கு உனக்கு இவ்வளவு ஆத்திரம்? அவன் வந்து உண்மையை சொல்லட்டும், அப்புறம் என்ன ஏதுன்னு பாப்போம். ஏன் ஆத்திரம்னா, நான் பெத்த பிள்ளைய நம்புறேன், நீங்க நம்பலையேங்கிற மன வருத்தம் எனக்கு இருக்கு. என் மகன் உண்மையை சொல்லட்டும், அப்புறம் இருக்கு உங்க எல்லாருக்கும். நீ ஒரே அடியா தான் ஆடுற. எனக்கு என்னமோ இப்ப வரைக்கும் அவன் எதையோ மறைச்சிட்டு வேற வழி இல்லாம சொல்றான்னு தோணுது. நீங்க பாருங்க, என் பிள்ளைங்க எப்பவுமே தப்பு பண்ணாது. உங்க மேல நான் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கனோ அதே அளவு அவன் மேலயும் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். நீங்க உங்க அக்கா மகளுக்காக ஏன் மகனை விட்டு கொடுக்கறீங்கல்ல, பாத்துக்கிறேங்க. இப்ப உண்மை தெரிஞ்சிடும்ல, அப்புறம் யாரு தலைய குனிய போறான்னு பாப்போம், வாங்க. சுப்புலட்சுமி, என்ன மன்னிச்சிரு. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா நான் உனக்கு எப்பவுமே துரோகம் பண்ண மாட்டேன். புரியுது சுப்புலட்சுமி. உனக்கு என்கிட்ட முகம் கொடுத்து பேச பிடிக்கல. பரவாயில்ல, நீ வா. எல்லாரும் முன்னாடியும் நான் உண்மையை சொல்றேன். அப்பவாது நீ என்ன புரிஞ்சுக்குவேன்னு நான் நினைக்கிறேன். உன் மனசு கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு தான் இத்தனை நாளும் நான் மறைச்சு வச்சிருந்தேன். ஆனா நீ என் மேல சந்தேகப்பட்டது தப்பு சுப்புலட்சுமி. நான் உனக்கு எந்த வகையிலையும் துரோகம் பண்ண மாட்டேன்னு நீ நினைக்கல. உனக்கு துளி அளவு கூட என் மேல நம்பிக்கை இல்லை போல. சுப்புலட்சுமி, நாம ரெண்டு பேரும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இதுதான் அர்த்தம் நினைக்கும் போது மனசு வலிக்குது. இங்க பாரு, எல்லார்கிட்டயும் பசப்பி மழுப்புற மாதிரி என்கிட்ட மழுப்பாதேரும். யோ, அப்படி வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் ஒண்ணு இருக்குன்னு நீர் நினைச்சிருந்தா என்கிட்ட இப்படி மறைச்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. என்கிட்ட மறைச்சிட்டு இப்ப பூசி முழுகிறதுக்கு ஒரு கதை சொல்றேரா? ஏன் மனசு வலிக்குமா? இப்ப மட்டும் வலிக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இன்னொருத்தி கூட ஊர் ஊரா சுத்திக்கிட்டு திரியறத என் கண்ணால எப்ப பார்த்தனோ அப்பவே நான் செத்துட்டேன். இப்பவும் சொல்றேன், நான் உனக்கு எந்த வகையிலையும் துரோகம் பண்ணல. அது உண்மை. நீ நம்பு, நான் நம்பு, நம்பாட்டா போ. இப்ப எல்லார் முன்னாடியும் நான் உண்மையை சொல்ல போறேன். நீ வா. அப்படி என்ன உண்மையை சொல்லி கிழிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். வாரும். நீ வந்து உட்காருமா. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நீங்க கம்முன்னு உட்காருங்க. என் மாமன் வரட்டும், அவன் உண்மையை சொல்லட்டும், அப்புறம் நான் உட்கார்றதெல்லாம் இருக்கட்டும். ஏமா, அண்ணன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா? உனக்கு மட்டும் நம்பிக்கை இருந்தா போதுமாடா. இந்த வீட்ல வேற யாருக்கும் அவன் மேல நம்பிக்கை இல்லை. அவன் வரட்டும், உண்மையை சொல்லட்டும், அப்புறம் இருக்கு எல்லாருக்கும். அத்தை, அத்தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டாரு. நீங்க குழம்பாதீங்க. இங்கே யாருக்கு நம்பிக்கை இல்லைனாலும் எங்க ரெண்டு பேருக்கும் நம்பிக்கை இருக்கு. ஆமாத்த, அத்தான் இப்படி ஒரு காரியத்தை எப்பவும் பண்ண மாட்டாரு. நாங்க அவரை நம்புறோம். கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இங்க நிறைய பேரு ஏன்
உங்க மாமா முதற்கொண்டு அவனை நம்பலையே. அத நினைச்சாதான் மனசு வலிக்கு. அவன் வரட்டும், உண்மையை சொல்லட்டும். அம்மா, யாரும் நம்பட்டும் நம்பாம போட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் மனசாட்சிக்கு விரோதமா நீ பெத்த பிள்ளை, நான் எந்த தப்பையும் பண்ணல. நீ என்னை இத்தனை நாள் நம்பின மாதிரியே உன் மகன் உத்தமன் தான். யார் என்ன சொன்னாலும் அத பத்தி கவலை இல்ல. இப்ப நான் உனக்காக இந்த உண்மையை சொல்றேன். நீட்டி முழக்குனதெல்லாம் முதல்ல என்னன்னு சொல்லு, அப்புறம் உமர் லட்சணம் தெரியும். இங்க பாரு, தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் நடக்கிறதே வேற. என் மகன் என்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். உன் வாயை மூடிக்கிட்டு இரு. அவளை விடுமா, நீ ஏன் அவகிட்ட பேசுற? கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆயும் கட்டின புருஷனை நம்பாம சந்தேக பேயில அலைதா. அவகிட்ட எதுக்கு பேசுற? சரிடா, யார் அந்த பொண்ணுன்னு சொல்லு. அம்மா, என் கூட படிச்சானே பிரபாகர், மிலிட்டரிக்கு போயிருந்தானே, உனக்கு கூட அவனை தெரியும். நம்ம வீட்டுக்கு எத்தனையோ முறை படிக்கிற காலத்துல வந்திருக்கான். அவனோட பொண்டாட்டி தான் இவ. என்னடா சொல்ற? பிரபாகர் பொண்டாட்டியா? அவனுக்கு ஓ வயசு இருக்கும், இவ என்னமோ சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுங்கறாங்க. ஏய், அதுவும் இல்லாம அவன் இப்பதானே செத்து போனான். ஆமாமா, போனவன் போய் சேர்ந்துட்டான். கடைசியில ஏன் நம்பரை கொடுத்துட்டு போயிருக்கான். அவன் சாகும்போது இவ கையில இருந்தது ஏன் நம்பர் தான். அதான் என்ன கான்டாக்ட் பண்ணி இங்க வந்து பார்த்தா. அவளை பார்க்கும்போதே எனக்கும் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. 20 வயசு சின்ன பொண்ணு, அவளை என்ன பண்ணுன்னு தெரியாம ஆசிரமத்துல கொண்டு விடவா அப்படின்னு மனசு வருத்தப்பட்டு தான் அவனோட அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டு பேசினேன். சரிடா, அதுக்கு என்ன சொன்னாங்க? என்னென்னமா சொல்ல, அதுக்கு அந்த ஆளு சொல்றாரு, என் மகனே செத்துட்டான், எனக்கு என்ன வேண்டி கிடக்கு, இருக்கும் போதே எங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போய் அவளை கெட்டுனான் தானே, எந்த ஜாதிக்காரியோ அவளை கூட்டியாந்து இன்னும் வீட்டுல வச்சு அவ பிள்ளைக்கு ஆய் கழுவவா அப்படின்னு பேசுறாங்கம்மா ரெண்டு பேரும். அதுவும் இல்லாம அந்த பொம்பளை சொல்லுது, நான் என்ன அவன் ஆத்தாவா, நான் அவனுக்கு சித்திக்காரி தானே, நான் எப்படி அவளை பார்க்க முடியும் அப்படின்னு கேக்குது. அடப்பாவி, இப்படி இல்லாம இருப்பாங்க? அம்மா, நான் பணம் தரேன், அதனால அவளையும் அவ பிள்ளையும் நல்லா பாத்துக்கோங்க. வேலைக்கு ஆள் வச்சா கூட இப்படி பாத்துக்க மாட்டாங்க. அவளுக்கு பொம்பளை பிள்ளை இருக்கு, பத்தாதுக்கு உங்க மகன் சாகும்போது வயித்துல உன்னை கொடுத்துட்டு வேற போயிருக்கான். இன்னும் அவன் மாசமா வேற இருக்கா. அதனால ரெண்டு பேரையும் நல்லா பாத்துக்கோங்க. எவ்வளவு பணம் வேணாலும் நான் தாரேன். உங்க மகன் கூட பழக்கின பழக்கத்துக்காக பத்தாதுக்கு அந்த பிள்ளைய பார்க்கும்போது பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் காதுலே வாங்க மாட்டாம பஞ்ச நெருப்பும் பக்கத்துல இருந்தா ஒண்ணுக்கு ஒண்ணு பத்தி தானே இருக்கும். நீ அவளை இவ்வளவு நாளும் பாத்துக்கிட்டு இருந்திருக்க, உனக்கு அவளுக்கும் எதுவும் இல்லாமையா இருக்கும். நான் எப்படி அவளை நடையேத்தி அவளை பார்க்க முடியும்? நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் என்னால எல்லாம் பார்க்க முடியாது. ரெண்டு பேரையும் எங்கேயாவது அனாத ஆசிரமத்துல கொண்டு விடு. இல்ல அவ ஆளு நல்ல சின்ன பிள்ளையா நல்லா தானே இருக்கா, நீ கல்யாணம் கட்டிக்கோன்னு சொல்றாங்கம்மா. ஆத்திரத்துல நானும் அவளை ஒரு வேலைக்கு கொண்டு போய் நிப்பாட்டி அவளை நல்ல நிலைமைக்கு வர வைப்பேன். உங்க மூஞ்சிலேயே அவங்க மதிக்க மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சு அவ சந்தோஷமா வாழ்றத நீங்க பார்க்கத்தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டமா. இப்ப வேற வழி தெரியாம தான் அப்பப்ப போய் அவளுக்கு பணம் கொடுத்துட்டு வேலைக்கெல்லாம் ஆட்களை வச்சு கொடுத்துட்டு போய் பாத்துக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு கூட அவ மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு எனக்கு போன் பண்ணதுனாலதான் அவளை தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுனேன். அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஃபிட்ஸ் வேற வருதுமா. என்ன பண்றதுன்னு தெரியாம தான் முழிச்சுக்கிட்டு வரேன். இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா நீங்க எல்லாரும் மனசு வருத்தப்படுவீங்களே அப்படின்னு சொல்லிதான் நான் சொல்லல. என்ன மன்னிச்சிருமா. எனக்கும் அந்த பொண்ணுக்கு இடையில வேற எதுவும் இல்லம்மா. யார் உன்னை நம்பினாலும் நம்பாட்டாலும் நான் உன்னை நம்புறேன்டா. நான் போய் அந்த பொண்ணை பாத்துக்கிறேன். இனி நீ அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ எதுக்கும் வருத்தப்படாத. உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தெரியும். பழகுன பழக்கத்துக்காக விட்டு கொடுக்காம இந்த உதவிய செய்றியே, உன்ன மாதிரி எப்படி எத்தனை பேத்துக்கு இந்த மனசு வரும்? ஓ, ஒண்ணுமே இல்லனா அப்பவே சொல்லிருக்க வேண்டியதானே. அது எப்படி அவளை தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரி வரைக்கும் ஓடுதேர்னா ஒண்ணு இல்லாமலா ஓடுவேரு? கச்சி, வாய மூடு. ஆரஞ்ச பல்லகிலாம் கழட்டி போடுவேன். மனிதாய் மனம் இந்த உலகத்துலதான் செத்து போச்சு. உனக்குமா செத்து போச்சு? அவன் சாவும் போது இவன் நம்பரை கொடுத்துட்டு செத்துருக்கானே,
ஒருத்திய போய் வச்சுக்கணும்னு தோணாது. வேற எவளையாவது பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இத்தனை நாள் அவனை பாக்குற, அவன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லல்ல? நீங்க வேணா பெத்ததுக்காக உங்க மகனை என்ன தப்பு பண்ணாலும் நம்பலாம். ஆனா என்னால இவர் சொல்றத ஒரு நாளும் ஏத்துக்க முடியாது. அப்படி ஒண்ணும் இல்லனா ஏடி இப்படி எல்லாம் நடந்துச்சு, நீ வந்து அவளை பாத்துக்கோன்னு சொல்லிருப்பாரா இல்லையா? என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டு இன்னைக்கு இவர் கூட்டு வெளியே தெரிஞ்ச உடனே எப்படி பேசுறாரு? ரொம்ப நல்லா இருக்கு. எந்த படத்துல இருந்துச்சு இந்த கதை? அப்படியே சுட்டுக்கிட்டு வந்து இங்க வந்து சொல்றாரு, எல்லாரும் அப்படியே நம்பிடுவாவனு. அடச்சி, வாய மூடிடி. கொஞ்சமாத உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும். என் மகன் உன்கிட்ட வந்து சொன்ன உடனே நீ சரின்னு போய் அவளை பார்த்திருப்ப, அப்படித்தானே? உன் குணத்தை பத்தி எங்களுக்கே நல்லா தெரியும். பின்ன அவன் எப்படி நம்புவான்? அதனாலதான் உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டான். சரி, என்கிட்ட சொல்ல வேண்டாம். ஏன் நீங்க தான் உங்க மவனை அப்படியே சொக்க தங்கன்னு நம்புறீல்ல? ஏன் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் தானே? அன்னைக்கே என் அம்மா கிட்ட நான் சொல்லியிருப்பேன். ஆனா எங்க அம்மாக்கு அதுவும் ஒரு வேலை. அந்த பொண்ணை போய் எங்க அம்மா பாத்துக்கிறதுனா முடியுமா? இங்க நீ பண்ற அழிச்சாட்டியத்துல இருந்து எல்லாத்தையும் எங்க அம்மா தான் பாத்துக்குது. இன்னும் எங்க அம்மா மேல எம்படி பாரத்தை தான் தூக்கி வைக்கிறது. இங்க உள்ள சின்ன பிள்ளைங்களை எல்லாமே எங்க அம்மா தான் பாத்துக்கிடுது. என்னைக்காவது ஒரு நாள் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு வெளியே போனா அந்த பிள்ளைங்களை அடிப்படி சண்டை போட வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையை மூட்டி விட்டுற. இந்த வீட்டுல 4 மருமக இருக்கான்னு தான் பேரு. 2வது உள்ளவா வேலைக்கு போறா. ஆனா நீ இந்த மூத்த மருமக தானே, இந்த குடும்பத்தை கட்டி காக்கணும். ஆனா நீ என்னைக்காவது அப்படி பண்ணிருக்கியா? முத்தழகு கிட்ட சண்டை, கடைசியில உள்ளவகிட்ட சண்டை, எப்ப பார்த்தாலும் யாருகிட்டடா சண்டை இழுக்கலான்னு அலையிற? அம்மா எங்க நகர முடியுது சொல்லு? சூப்பர், வசனம் எல்லாம் நல்லாதான் இருக்கு. கை தட்டி பாக்குறதுக்கு வேணா நல்லா இருக்கும். நான் வந்து அங்க வந்து அவளை பாக்குறேன். அக்கம் பக்கம் உள்ளவங்களாம் என்ன சொல்றான்னு பாக்குறேன். நீர் எந்த நேரம்லாம் அங்க போய் கூத்தடிச்சிருக்கிறேன்னு பாக்குறேன். அப்புறம் தெரியும். முதல்ல போய் ஆபீஸ்ல உள்ள கேமராவை போட்டு பாக்குறேன். நீர் எப்ப வெளியே போறீரு, எப்ப உள்ள வரேரு, எப்ப அவ வீட்டுல இருக்கேரு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு அப்புறம் நீர் உத்தமரா இல்ல பொழுக்கம் கெட்டவரான்னு தெரிஞ்சுக்கிறேன். அப்புறமா சொல்றேன், சரியா? கட்டுன புருஷனை கேமராவை போட்டு பார்த்துட்டு அப்புறமா நம்புறேன்னு சொல்ற உன்கிட்டலாம் என்னால என்ன பேச முடியும்? நீ எப்ப நம்பு, இல்ல நம்பாம போ. எனக்கு என் அம்மா நம்புனா போதும். இப்ப இங்க எத்தனை பேர் இதை நம்புறாங்களோ நம்பலையோ அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. என் தாய் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல. நீ ஏண்டா மறுகிற? நான் போய் அந்த பொண்ணை பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. அவ நல்லபடியா குழந்தைய பெத்தெடுக்கட்டும். அப்புறம் அவளுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வை. அந்த குழந்தைகளை கூட நானே பாத்துக்கிறேன். இவ சந்தேக பேய் பிடிச்சு அலையிறா. இவ மட்டும் இல்ல, இந்த வீட்டுல எல்லாரும் சந்தேக பேய் பிடிச்சுதான் அலையிறாங்க. இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு உனக்கு அவசியம் இல்ல. இனி நீ அவளை போய் பார்க்க வேண்டாம். அம்மா போய் பாத்துக்கிறேன். என்ன கூட்டிட்டு போய் காட்டு. அம்மா வாமா, நாம போவோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி அந்த வீட்டு வாசல நான் மிதிக்க மாட்டேன். நீ போய் பாத்துக்கிட்டா போதும். இப்ப சொல்லுங்க, என் மகன் தப்பு பண்ணிருப்பான்னு இப்பவும் நினைக்கிறீங்களா? இல்ல வடிவு, என் மகன் சொல்றதெல்லாம் உண்மைதான். அவன் தப்பு பண்ணல. நான் நம்புறேன் அவனை. நீங்க சொல்லுங்க. நான் அப்பவும் அதை தான் சொல்லுனேன், இப்பவும் அதை தான் சொல்றேன். என் பேரன் உன் வயித்துல பிறந்தவன். அவன் எந்த தப்பையும் பண்ணிருக்க மாட்டான். காயத்ரி, நீ சொல்லுமா, என் மகன் தப்பு பண்ணிருப்பானா? நான் அப்ப சொன்னதுதான். அத்தான் எப்பவும் தப்பு பண்ண மாட்டாங்க. ஆமாமா, அண்ணன் எந்த தப்பையும் பண்ணிருக்காது. என்ன மன்னிச்சிருமா. நான் தான் அண்ணனை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப எனக்கு புரியுது, அண்ணன் எந்த தப்பையும் பண்ணிருக்காது. ஏய் சில்பா, நீ சொல்லு, என் மகன் தப்பு பண்ணிருப்பானா? இல்ல ஆண்டி, அங்கிள் சொல்றது உண்மைதான். அடி, இங்க இருக்கிற யாருக்கும் என் மகன் மேல சந்தேகம் இல்ல. உனக்கு மட்டும்தான் சந்தேகம்.
உன் சந்தேக பேயி எப்ப தீரும்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப நீ என் கூட அவ வீட்டுக்கு வர்ற. அவ வீட்ல சட்டி பானை தேய்க்கிறதுக்கு ஆள் இல்லையாக்கும், அவளுக்கு வாந்தி எள்ளி போடுறதுக்கும், அவ பிள்ளைக்கு ஆய் கழுவுறதுக்கும், எடுபடி வேலை செய்யறதுக்கும் என்ன கூப்பிடுறீங்களா? எனக்கு இன்னும் சந்தேகம் தீரல. எப்ப தீருதோ அப்ப பாப்போம். இவளெல்லாம் திருத்த முடியாது. நீ போடா, நான் பாத்துக்கிறேன்.